ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீ கார்டன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் கடவுள் கிருபையில் நல்லா இருக்கேங்க. நீங்களும் எல்லோரும் கடவுள் கிருபையில் நல்லா இருப்பீங்க நம்புகிற ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்காக வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று எல்லோரும் கேட்ட கேள்விக்கு நிறைய பேர் அழகழகான ஜிங்கலல்லாவான பதிலெல்லாம் சொன்னீங்க. இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாரோட ஆர்வத்தையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். ரியலி உண்மையாகவே என்னோடய கேள்விக்கு அழகாக பதில் சொன்ன எல்லாருக்குமே உண்மையாகவே தேங்க்யூ ஸோ மச். ஆளாளுக்கு குருவி முட்டை, தாம முட்டை நல்லா இருந்துச்சுங்க, ஜாலியாக இருந்துச்சு அந்த கேமு. எனிஹோ அது கோழி முட்டைங்க, நம்மளோட லெக்கான் கோழி முட்டை தான். அது பார்க்கவே நம்ம டென்னிஸ் பால் மாதிரி அழகாக இருந்துச்சு. சரி, எனக்கு நானே ஷாக் ஆகிட்டேன்னா இது இவ்வளோ உருண்டையாக அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் ஜஸ்ட் ஃபார் ஃபன் உங்களோட நான் அதை ஷேர் பண்ணினேன். தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் ஆனால் அதில் முட்டைன்னு சொல்லிட்டு நான் 3 பேர் பதில் சொல்லியிருந்தீங்க இது முட்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக என்னோடய கிவ்அவேல அவங்களுக்கு ஒரு யூனிக்கான விதை நான் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்பேன். ஓகேவா? என்னோடய கிவ்அவேல முட்டைக்கு கேள்விக்கு பதில் நான் தான் கரெக்டாக சொன்னேன்ட்டு உங்களோட அட்ரஸோடு அதை மென்ஷன் பண்ணிவிடுங்க மறக்காமல். ஓகேவா? ஸோ இப்போ இன்னொன்று நம்ம பார்க்க போகிறது முட்டை ஓடுதாங்க. இப்போ நம்ம வீட்டில் டெய்லி முட்டை வாங்குவோம். முட்டை வாங்காத வீடே கிடையாது. ஸோ முட்டை அப்படின்ற மாதிரி டெய்லி ஒரு முட்டை. ஸோ அதனால் நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறோமோ அத்தனை பேருக்கும் முட்டைன்றது ஒரு முட்டை இல்லாத வீடே இல்லைங்க இப்போது. அதனால் இப்போது முட்டை ஒடிக்கும் போது நம்ம அதை அப்படியே தூக்கி போட்டுறாமல் ஒரு கண்ணாடி கவர் தொங்க போட்டு கிச்சனில் அதை நம்ம கலெக்ட் பண்ணிகிட்டே வரணுங்க. கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தோடனே அது அப்படியே அந்த கண்ணாடி கவர்லேயே அந்த முட்டை நல்லா காஞ்சிரும். காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி கையில் நுணுக்கி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டி பவுடர் ஆக்கிடலாங்க. பவுடர் ஆக்கிட்டோன்னா அது பார்த்திங்கன்னா நமக்கு பவுடர் கோலமாவு மாதிரி கிடைக்கும். சரியா? அப்படி கிடைச்சதை நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம செடிகளுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் எனக்கு ரொம்பவே முக்கியம். ப்ளஸ் நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பயனுள்ள தகவலை கண்டிப்பாக உங்கள் எல்லோரோடையும் ஷேர் பண்ணிப்பேன். ஓகேவா? ஸோ இப்படி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இப்படி பொடிக்கிறதுனால என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, நமக்கு சீக்கிரம் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த சத்து, கால்சியம் சத்து நம்ம செடிகளுக்கு சட்டுன்னு கிடச்சிருங்க. நம்ம முட்டை ஓடாக நசுக்கி போடும்போது அது மக்கி அது கம்போஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி முட்டை ஓடுகளெல்லாம் காய வச்சு இந்த மாதிரி பொடிச்சு என்ன பண்ணுவேன், ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சுப்பேங்க. செடிகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி இது கால்சியம் குறைபாடு மாதிரி, அதாவது எப்படின்னா ஒரு மாதிரி வெளுத்து போனது, வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறது, அப்படிப்பட்ட செடிகளுக்கெல்லாம் நம்ம இந்த கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அந்த இதை வேறு பக்கத்தில் நம்ம கொடுத்தோன்னா நமக்கு கால்சியம் சத்து செடிக்கு ப்ராப்பராக கிடைக்கும். இப்படி நம்ம அரைச்சி உடனே ஓப்பன் பண்ணால் புகை மாதிரி வரும். கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு நம்ம பாட்டிலில் கொட்டுறது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த முட்டை ஓடோட புகை நம்ம சுவாசிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி நெடி ஏறுற மாதிரி இருக்குங்க. எப்படி சொல்கிறது, அந்த ஸ்மெல்லு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு கண்டிப்பாக பிடிக்காது. அதனால் அந்த ஆவி அடங்கின உடனே நீங்கள் இதை டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. டப்பாவில் போட்டு வச்சதை இதை மாதிரி ஒரு ஸ்பூனாக எடுத்துகிட்டு போயிட்டு நல்லா எல்லாத்தையும் ஃபைன் பவுடர் ஆக்கிட்டு ஒரு ஸ்பூனாக உங்கள் செடிகளுக்கு நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் செடிகளுக்கு தேவையான கால்சியம் சத்து கிடைக்கும். இது நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் எப்போ வேணாலும் கொடுக்கலாங்க. ஏன் இப்போ தான் கொடுக்கணும் அப்போ தான் கொடுக்கணுன்றது இல்லை. சரியா? மழை நேரத்தில் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க. ஓகேவா? மழை நேரத்தில் செடிகளுக்கு ஃபெர்டிலைஸ் கொடுக்கறத தவிச்சிருங்க. மழை தண்ணியே அதுக்கு போதுமான சத்துக்களை கொடுத்துரும். ஓகேவா? முதல்ல உங்களோட பாட்டெல்லாம் ட்ரைனோல் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா தண்ணி தேங்கி நின்றுதுன்னா நம்ம செடிகளுக்கு வேறு அழுகல் நோய் வந்துடுங்க. ஓகேவா? இந்த நாள் இனிய நாளாக அமையிடம் உங்களுக்காக வேண்டுகிற ஃப்ரெண்ட்ஸ். அழகான அடுத்த ஒரு அறுவடையோடு நான் உங்களை கண்டிப்பாக மீட் பண்ணுவேன். ஸோ என்னோடய கேள்விக்கு பதில் பண்ண நீங்கள் எல்லா அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. கரெக்டாக பதில் சொன்ன முட்டைன்னு பதில் சொன்னவங்களுக்கு இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்கும் உங்களுக்கு இது கிடையாதுங்க. கரெக்டாக தீர்க்கமாக ஒரு 3 பேர் சொல்லியிருந்தீங்க முட்டை அப்படின்ட்டு. அந்த முட்டைன்னு போட்டவங்களுக்கு கண்டிப்பாக கிஃப்ட் உண்டு. நீங்கள் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்டு உங்கள் லைக்ஸே கமெண்ட்ஸே கொடுங்க. ஹாவ் அ நைஸ் டே.